இதுதான் அம்மா என் கேள்வி. எதிர்பார்த்தது எதுவுமே நடக்கல. எதிர்பார்க்காதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. உனக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான். எனக்கு இன்னொரு பொண்ணு இருக்குன்னு தெரிஞ்ச உடனே என்ற மனசு எவ்வளவு சந்தோஷப்பட்டுச்சு தெரியுமா? ஆனா அந்த சந்தோஷத்தை என்னால வெளிப்படையா கொண்டாட முடியுமா? ஏற்கனவே கற்பகத்துக்கும் எனக்கும் நிறைய சண்டை. பாரதிக்கும் கண்ணம்மாவுக்கும் ஒரே பிரச்சனை. இவங்க எல்லாரையும் ஒன்னா சேர்த்துக்கிட்டு ஒரே குடும்பமா வாழ்வோன்ற நம்பிக்கை எனக்கு இல்ல. எனக்கும் கற்பகத்துக்கும் மனசளவுல துளி கூட ஒத்து போகல. ரெண்டு பேரும் சமாதானமா வாழ்வோன்ற எதிர்பார்ப்பும் இல்லை. என்னை மறந்து கிடக்கவும் மயங்கி கிடக்கவும் தினமும் குடிச்சுக்கிட்டு குடிகாரன்ற பேரோட வாழ்றதுல எந்த அர்த்தமும் இல்லை. அதனால நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் மஞ்சு. திரும்ப மிலிட்டரியில இருந்து கூப்பிடுறாங்க, போலான்னு முடிவு பண்ணிட்டேன். மனுஷனா பிறந்துட்டா பிரயோஜனமா வாழ்ந்து சாவணும் இல்லையா? அப்பனும் பாட்டனும் சேர்த்து வச்ச சொத்தை தின்னு அழிச்சு காலத்தை கழிக்கிறதுல என்ன இருக்கு? என்ற பொண்டாட்டிக்கு தேவை வெறும் பணம் தான். என்ற பொண்ணு பாரதியும் அப்படியேதான் வளர்ந்துட்டு இருக்கா. தப்புன்னு கண்டிச்சா கெட்டவன் சொல்றாங்க, கேட்காம விட்டுட்டா கையால் ஆகாதவன் சொல்றாங்க. எதுக்கு இவங்க மத்தியில ஒரு போலியான வாழ்க்கை? அதான் நான் மிலிட்டரிக்கே கிளம்புறேன் மஞ்சு. ஆமா மஞ்சு, இதை உங்ககிட்ட சொல்லிட்டு போதான் உன் வீடு தேடி வந்த. நல்லதா போச்சு. இப்போ வழியிலே உன்னைய பார்த்துட்டேன். நான் மிலிட்டரிக்கு போயிட்டா அம்மாவையும் அப்பத்தாவையும் நீதான் பார்த்துக்கணும். அப்பாவும் கோயில் போல முன்ன சன்னியாசி மாதிரி போயிட்டாரு. நானும் மிலிட்டரிக்கு போயிட்டேன்னா வீட்டை ஆறு பார்த்துக்குவாங்க. கற்பகத்தை நம்பி அவங்கள விட்டு போட்டு போக முடியாது. நம்ம அம்மாவும் அப்பத்தாவும் ஆண்டு அனுபவிச்சு வாழ்ந்தவங்க. என்ற பொண்டாட்டியை நம்பி விட்டுட்டு போனா வேலைக்காரியா தான் நடத்துவா. அது கூடாது. அப்பா போகும்போது மஞ்சுக்கு சேர வேண்டிய சொத்தை எழுதி கொடுத்துருன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. உனக்கு சேர வேண்டிய சொத்தை நான் எழுதி கொடுத்துறேன் மஞ்சு. மஞ்சு, பொண்டாட்டி என்றவ இடையில வந்த உறவு, தங்கச்சி என்றவ கூடவே வந்த உறவு. உனக்கும் எனக்குமான உறவை ஆறாலையும் பிரிக்க முடியாது. ஒரு நாள் நீ ஸ்கூலுக்கு போனப்போ ஐஸ்கிரீமை வாங்கிட்டு ஸ்கூல் வாசல்லே நின்னுகிட்டு இருந்தேன். பெல் அடிச்சு நீ திரும்பி வந்தப்போ ஐஸ்கிரீம் ஃபுல்லா கரைஞ்சு குச்சியோட நின்னுட்டு இருந்தேன். உனக்கு ஞாபகம் இருக்குதானே? நீ சரியான வாழ்க்கையை தேடிக்காம கஷ்டப்படுறியன்னு தான் இந்த அண்ணனுக்கு வருத்தம். மத்தபடி உன் மேல எனக்கு எந்த வருத்தமும் இல்ல மஞ்சு. மிலிட்டரிக்கு போனாலும் ஏதோ ஒரு காஷ்மீர் மலையில துப்பாக்கியை ஏந்துக்கிட்டு நம்ம குடும்பத்தை நினைச்சுக்கிட்டே தான் நிப்பேன். நம்ம குடும்பத்தை பார்த்துக்கோ மஞ்சு. நான் கிளம்புறேன். அண்ணே,
உன்கிட்ட இவ்வளவு நாளா கோவமா நடந்துக்கிட்டேன்னு எதையும் மனசுல வச்சுக்காத. நீ என்னை அண்ணான்னு கூப்பிட்டியே, அதுவே போதும் மஞ்சு. இந்த வார்த்தையை உன்ற வாயால கேட்டு எத்தனை நாளாச்சு தெரியுமா? உன்னைய நான் எவ்வளவு அவமானப்படுத்தி இருக்கிறேன். எதையுமே நினைக்காம என்ற மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கிறியே. என்ற மேல உனக்கு கோவமே வரலையாண்டா? இல்லம்மா, சங்க எவ்வளவுதான் நெருப்புல போட்டு சுட்டாலும் அது கருக்காது, வெளுத்தே தான் இருக்கும். அந்த மாதிரியான உறவு தான் உனக்கும் எனக்குமான உறவு. உன்ற மேல எனக்கு கோவமே இல்ல மஞ்சு. தேங்க்ஸ்ண்ணே. வாண்ணே, வீட்டுக்கு போய் காஃபி சாப்பிட்டு போலாம். இருக்கட்டுமா, மிலிட்ரிக்கு போறதுக்கு முன்னாடி சில கடமைகள் செய்ய வேண்டியது இருக்கு. நீ கிளம்பு மஞ்சு. வரம்மா. அண்ணே, வரம்மா. எனக்கு தான் பேச விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல, எதுக்கு என்ன வர சொன்னீங்க? உனக்கு பேச விருப்பம் இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு பேசித்தான் ஆகணும்ன்ற நிர்பந்தம் இருக்கு. ஏன்னா நான் மிலிட்ரிக்கு போறேன். போறதுக்கு முன்னாடி நான் செய்ய வேண்டிய கடமைகள் சில இருக்கு. அதை செஞ்சுட்டு போகலாம் தான் உன்னைய தனியா கூப்பிட்டேன். என்னன்னு சொல்லுங்க, நான் சீக்கிரம் போகணும். உனக்கும் உன்ற பொண்ணுக்கும் வாழ்க்கைக்கு என்ன கேரண்டின்னு கேட்டல, அந்த கேரண்டி பேப்பரோட தான் வந்திருக்கேன். புரியல. என்ற பேர்ல இருந்த மொத்த சொத்தையும் உன்ற பேருக்கு மாத்தி எழுதி கொண்டு வந்திருக்கேன். அந்த பேப்பர் தான் இது. மொத்தம்னா? மஞ்சுவுக்கு கொடுத்தது போக. இப்பதான் வாழ்க்கையிலேயே உருப்படியா ஒரு காரியத்தை பண்ணிருக்கீங்க. இந்த சொத்துக்களை நீ என்ன வேணும்னாலும் பண்ணிக்கலாம். உன்றகிட்ட பங்கு கேட்கவோ பிரச்சனை பண்ணவோ யாரும் வரமாட்டாங்க. அந்த அளவுக்கு தெளிவா எழுதியிருக்க இந்த பத்திரம். இந்தா. கற்பகம், புருஷன் பொண்டாட்டியா நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா தான் வாழ்க்கைய ஆரம்பிச்சோம். ஒரு கட்டத்துல நமக்குள்ள சண்டை வந்துடுச்சு. அதுக்கு காரணம் நம்ம ரெண்டு பேருமே தான். உன்ற மனசுக்குள்ள என்ற மேல சந்தேகம் வந்துடுச்சு. அதனால உன்ற மேல எனக்கு இருந்த பாசம் விலகிடுச்சு. மொத்தத்துல ரெண்டு பேர் மனசுலயும் விரிசல் விழுந்துடுச்சு. ஒட்டணும்னு நினைக்கிறேன், முடியல. கூடவே இருந்து நிரந்தரமா பிரிஞ்சு வாழ்றதை விட ஒருத்தர் பார்க்காம இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். இந்த பிரிவு கூட
நீ என்னை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பமா இருக்கும்னு நம்புறேன். இப்பெல்லாம் அவங்க சுதந்திரமா வாழணும்னு நினைக்கிறீங்க. எந்த கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. சும்மா பரம்பரை பரம்பரைன்னு பழைய பஞ்சாங்கத்தை பாடிட்டு இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லைன்னு தான் சொத்தை உன் பேருக்கு மாத்திட்டேன். அப்பா கண்டிப்பானவனா இருந்தா பிள்ளைங்களுக்கு பிடிக்கிறதுல, புருஷன் கண்டிப்பானவனா இருந்தா பொண்டாட்டிக்கு பிடிக்கிறதுல. உன்கிட்டயும் பணம் இருக்குது, என்கிட்டயும் பணம் இருக்குதுன்னு வந்ததுக்கு அப்புறம் யாரும் யாருக்காகவும் விட்டு கொடுக்கறதில்ல. வாழ்க்கையில பாதி காலத்தை தாண்டிட்டோம். மீதி இருக்கிற காலத்துல எதுக்கு சண்டை சச்சரவெல்லாம்? ஒதுங்கி இருந்து ஓஞ்சி போறதுதான் நல்லது. அதனாலதான் மிலிட்ரிக்கு போலான்னு முடிவு பண்ணிட்டேன். முடிவு பண்ணிட்டீங்கல்ல, கிளம்புங்க. இப்போ வரைக்கும் புருஷனை விட பணம் தான் பெருசுன்னு சாதிச்சுட்டே இருக்கல்ல. ஏண்டி, உனக்கு பணம் தான் பெருசா? என் வீட்ல உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பணத்தை நான் பெருசாவே நினைக்கல. பணத்தை பெருசா நினைக்க கத்து கொடுத்ததே உங்க குடும்பம் தான். எங்க அம்மா என்ன உங்களுக்கு கட்டி வைக்க உங்க வீட்டு வாசப்படியை எத்தனை தடவை ஏறி ஏறி இறங்கிருப்பாங்க. அப்ப நீங்க என்ன சொன்னீங்க? உங்க லெவலுக்கெல்லாம் நாங்க இல்ல, எங்க கிட்ட பணம் இல்ல, வசதி இல்லைன்னு சொல்லி எங்க அம்மாவை அவமானப்படுத்தி அனுப்புனீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்குன்னு பார்த்து முடிச்ச பணக்கார பொண்ணு கடைசி நேரத்துல ஒருத்தன் கூட ஓடி போயிட்டான்னு சொல்லி உங்க கல்யாண தேதியை மாத்த வேண்டான்னு முடிவு பண்ணிட்டு என்ன உங்களுக்கு கட்டி வச்சாங்க. பணம் தான் பெருசுன்னு அன்னைக்கு சொன்னது ஆறு நீங்க தானே? இன்னைக்கு மட்டும் அது மாறி போயிடுமா? பணம் பெருசுதான், பணம் தான் பெருசு. என்ற அப்பா செஞ்ச தப்புக்கு என்னைய பழி வாங்குறியா? பணம் தான் பெருசுன்னு நான் நினைச்சிருந்தேனா மொத்த சொத்தையும் 1.5 பேருக்கு எழுதி கொண்டு வந்து கொடுத்துருப்பனா? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி செஞ்ச தப்ப காரணம் காட்டி என்னை கேவலமா நினைக்காத. அந்த தப்புக்கு என்ற அப்பா தான் காரணம். அதுக்காக என்ற கிட்ட மன்னிப்பு கேட்டு அழுத அந்த பெரிய மனுஷன், ஒருவேளை அதை நீ மனசுல வச்சுக்கிட்டு என்கிட்ட இருந்து விலகி இருக்கணும்னு நினைச்சா இருந்துக்கோ. ஆனா உன்னை கற்பகம், அத உன் அம்மா சொல்லியிருந்தாலும் அப்பா சொல்லியிருந்தாலும் வேற யார் சொல்லியிருந்தாலும், ஏன் நீ ஏன் முடிவெடுத்திருந்தாலும், நான் கட்டின தாலிய உன் கழுத்துல தொங்க விட்டுருக்க பாரு, அதை நான் மதிக்கிறேன். என்னைக்கு இருந்தாலும் நீ தான் என்ற பொண்டாட்டிங்கிறத நானும் மறக்க மாட்டேன். காலம் மாறலாம், வசந்தம் பிறக்கலாம், தண்ணிக்கு ஐஸ் கட்டி ஆகிற பொறுமை இருந்தா அதை தள்ளடையில கொண்டு வரலாம்னு சொல்லுவாங்க. பொறுமை தான் நம்மள ஒண்ணு சேர்க்கணும்னு இருந்தா நான் பொறுத்திருக்கிறேன் கற்பகம். நான் என்ற மவ பாரதி கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ற பொண்ணுகிட்ட பேச உன்கிட்ட அனுமதி கேட்க வேண்டியது இருக்குல்ல பாரதி கண்ணு? நான் உன்ற அப்பாமா. இந்த அப்பானா உனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ என்ன இந்த அப்பாவுக்கும் ரொம்ப பிடிக்குமா? ஒரு வயசுல உனக்கு பிக்ஸ் வந்தப்போ உன்னை தூக்கிட்டு நான் 4 கிலோமீட்டர் ஓடினேன். டாக்டரை பார்த்து என்ற மவளை காப்பாத்திடுங்க, இல்லைன்னா என்னைய கொன்னிடுங்கன்னு அவர் காலில் விழுது அழுத. அதுக்கப்புறம் உனக்கு 6 வருஷம் காய்ச்சலே வரக்கூடாது, உன்னை நல்லா பார்த்துக்கணும்னு சொன்னாங்க. தரையில விடாம உன்னை என் தோல்ல போட்டு வளர்த்தம்மா. அப்போ உன் அம்மா கூப்பிட்டா நீ போக மாட்ட. அப்பா அப்பான்னு என்ற காலை சுத்தி தான் வருவ. இப்போ அப்பாவை திரும்பி கூட பார்க்க மாட்டேன்றல. பரவாயில்ல, சொல்லி கொடுத்தா புரியுற வயசு.
அப்பாவை பத்தி எப்படி சொல்லி கொடுத்தாங்களோ அப்படிதானே புரிஞ்சிருப்ப. சொல்லி கொடுத்தா புரியுற வயசு. அப்பாவை பத்தி எப்படி சொல்லி கொடுத்தாங்களோ அப்படிதானே புரிஞ்சிருப்ப. பாரதி, இந்த வயசுல உனக்கு இருக்கிற கோபம் ரொம்ப அதிகம். பழி வாங்குற குணத்தை கூட மாத்திக்கோ. அப்பா கிட்ட கோவப்பட்டு அம்மா கிட்ட திரும்பிட்ட, அம்மா கிட்டையும் கோவப்பட்டு திரும்பினா உனக்காக யாரும் இருக்க மாட்டாங்க. பாரதி, அப்பா கிளம்புற, அம்மாவை பார்த்துக்கோ. வா. கப்பார் இழந்த நான் சொன்னதை ஞாபகம் வச்சுக்க. சரி சார். ஏதாவது பிரச்சனை உடனே கால் பண்ணு. ஓகே ஓகே. அவளை அடிச்சு தூக்கிட்டு வந்துரு. ஓகே சார். சார் வணக்கம் சார். வாங்க சக்தி. என்ன சக்தி, ஒட்டியெல்லாம் எடுத்து வந்திருக்கீங்க? எங்க கிளம்பிட்டீங்க? சார் ஊருக்கு கிளம்பிட்டேன் சார். ஊருக்கா? எந்த ஊருக்கு? காஷ்மீருங்க. என்ன டூரா? இல்லைங்க, கேம்ப்ல இருந்து திடீர்னு புறப்பட்டு வர சொல்லிட்டாங்க. அதுதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு ஸ்டேஷனுக்கு வந்தேன். என்ன திடீர்னு இப்படி ஒரு முடிவு? உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்லை சார். வீட்லயும் கொஞ்சம் பிரச்சனை, கேம்ப்ல இருந்தும் கூப்பிட்டாங்க. கொஞ்சம் நாளைக்கு தள்ளி இருந்தா நல்லதுன்னு என் மனசுக்கு பட்டுச்சு. வேலையில பிரச்சனை இருக்கும்போது வீட்டு ஞாபகம் வருது, வீட்டுல பிரச்சனை வரும்போது வேலையில கவனம் செலுத்துறது தானே சார் நியாயம். இந்த ஊர்ல எனக்குன்னு கிடைச்ச ஒரு நல்ல ஃப்ரெண்டு நீங்க தான். அதுக்குள்ள என்னை விட்டு போறேங்கிறீங்க. எந்த விஷயத்திலுமே நான் ஒரு ராசி இல்லாதவன்னு நினைக்கிறேன். அப்படி பார்த்தா நான் தான் ராசி இல்லாதவன் சொல்லணும். எங்க ஊர்ல சொல்லிக்கிற மாதிரி எனக்கு 6 ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. நீங்க கிடைச்சீங்க, உங்களை நான் மிஸ் பண்றேன். எத்தனையோ பேர்கிட்ட நான் பழகி இருக்கேன் சார். ஒரு நல்ல மனுஷனா உங்களை மட்டும்தான் நான் பார்க்கறேன். சுயநலம் மட்டும்தான் இப்ப இருக்கிறவங்ககிட்ட இருக்குது சார். மத்தவங்க மனசை புரிஞ்சுக்கிறவங்களும் இருக்கிறாங்கன்னு உங்களை பார்த்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். உங்களை நான் மிஸ் பண்றேன் சார். என்ன சக்தி, என்ன போய் இவ்வளவு உயர்வா புகழ்றீங்க? ஒரு மனுஷனா இருக்க வேண்டியவன் எப்படி இருக்கணுமோ அப்படிதான் நான் இருக்கிறேன். எனக்குன்னு ஒரு குணம் இருக்கு, உங்களுக்குன்னு ஒரு குணம் இருக்கு. என்ன மாதிரியே நீங்களே இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கறது தப்பு இல்லையா? நீங்க இந்த அளவுக்கு யோசிக்கிறதுனால உங்களை சராசரி மனுஷ லிஸ்ட்ல வச்சு பார்க்க முடியல. எல்லாரும் இப்படி இருக்கணும் சக்தி. எல்லாரும் இப்படி இல்லாதால நான் உங்களுக்கு பெருசா தெரியறேன் போல இருக்கு. என்ன இப்படி நீங்க புகழ்ந்து பேசுறத விட்டுருங்க. விட்டா ஒரு பாராட்டு பத்திரமே படிச்சிருவீங்க போல இருக்க. ட்ரெயினுக்கு டைம் ஆகுதுங்க, கிளம்புறேனுங்க. சக்தி, பிராங்கா சொல்லணும்னா உங்க முகத்துல இந்த ஊரை விட்டு போறோம்ங்கிற வருத்தம் தெரியுது. ஒரு சாதாரண கூலி தொழிலாளி கூட வீடு, மனைவி, மக்கள்னு பற்றாக்குறையிலேயே வாழ்ந்துடுறாங்க. பெருசா வாழ்க்கையை அமைச்சுக்கிறதா நினைச்சு வாழ்றவன் எல்லாம் குடும்பம்ன்ற புயல சிக்கி தவிச்சிட்டு இருக்கானுங்க.
இதுக்கான பதில் என்ன தெரியுமா? எதிர்பார்ப்பு இல்லாதவன் கிடைச்ச வாழ்க்கைய வாழ்ந்துடுறான். எதிர்பார்த்தவன் எதிர்பார்த்த மாதிரி இல்லைன்னு ஏமாந்துடுறான். இதான் உண்மை சக்தி. எதிர்பார்த்து ஏமாந்தவனோட அடுத்த கட்டம் என்ன? எதிர்பார்த்தது தப்பு, அதை விட ஏமாந்துட்டோன்னு நினைச்சது தப்பு.